அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம மகாபாரதத்தின் மிக கொடூரமான நிகழ்ச்சியாக கருதப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஏகலைவனோட விரல துரோணாச்சாரியார் கேட்டார். அது நீதியா அநீதியா? அதுதான் இன்றைய தலைப்பு. மனதை கலங்க வைக்கிற ஒரு கேள்விதான் இது. மகாபாரதத்துல பல வீரர்கள் இருந்தாங்க. மனதை அதிகமா பாதிக்கிற ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு பார்த்தா அது ஏகலைவன் மட்டும்தான். ஏன்னா அவனுக்கு யாருமே கத்துக் கொடுக்கல. ஆனாலும் உலகின் சிறந்த வில்லாளிகள்ல ஒருத்தனா உயர்ந்தான். ஆனா அவனோட வாழ்க்கைய ஒரே கணத்துல மாத்திய ஒரு சம்பவம். குரு தர்மத்தோட பேர்ல அவனோட விரல் கேட்கப்பட்டது. இது உண்மையிலேயே நீதியா இல்லைன்னா தர்மத்தின் பெயரில் நடந்த அநீதியா? பொதுவாவே நாம இத ஏகலைவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கிறதா நினைச்சு இது தப்பு அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பாலானோர் இன்னைக்கு வரை அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம துரோணரோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னைக்குமே யோசிச்சது இல்லை. இப்ப நம்ம துரோணரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்ப்போம். ஏகலைவன் என்ன யோசிச்சான் அப்படிங்கறதை பார்த்துட்டு இது நீதியா அநீதியாங்கிறத பத்தி முடிவு பண்ணலாம். இதுக்கு பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப நாம வீடியோக்குள்ள போலாம். ஏகலைவன் யார்? பிறப்பும் ஆசை. ஏகலைவன் ஒரு அரச குடும்பத்துல பிறந்தவன் கிடையாது. அவன் காட்டுல விஷாத குலத்துல பிறந்தவன். அதாவது வேடர் குலம் இருக்கும் இல்லையா, அந்த குலத்துல அந்த தலைவனுடைய மகனாக பிறந்தான். ஆனா வேடனாவே இருந்தாலும் அவனோட மனசுல இருந்த கனவு இருக்கு இல்லையா, ஆசை, அது ரொம்பவே உயர்ந்ததா இருந்தது. இந்த உலகத்திலேயே சிறந்த வில்லாளி ஆகணும் அப்படின்னு அவன் விரும்பினான். அந்த காலத்துல வில்லியல் அப்படின்னாலே அதுக்கு ஒரே பேர் துரோணாச்சாரியார் தான். அவர்கிட்ட கத்துக்கணும் அப்படின்னு அவன் ரொம்ப ஆசைப்பட்டான். அதுக்காக தீர்மானமும் எடுத்துக்கிட்டான். துரோணரை சந்தித்த தருணம். ஏகலைவன் துரோணரை சந்திச்சு என்ன உங்க சீடனா ஏத்துக்கோங்கன்னு பணிவோட கேட்டான். ஆனா துரோணரோ அதுக்கு மறுத்துடுறார். அந்த மறுப்பு எதனால? அவனுக்கு திறமை இல்லைன்னு நினைச்சிட்டு மறுத்தாரா? கிடையாது. அவன் வேடர் குலத்தை சேர்ந்தவன், தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன்கிறதால மறுத்தாரா? அதுவும் கிடையாது. அவர் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு குருவாக இருந்தார். அரச குடும்பத்தோட கண்டிஷன் படி அவங்களுக்கு மட்டும்தான் அவர் சொல்லித்தரணும், வேற யாருக்கும் சொல்லித்தரக்கூடாது. இப்பவும் கூட இந்த காலத்துல ஸ்கூல்ல எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, டீச்சர்ஸ்க்கு கண்டிஷன் போடுவாங்க. நீ இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டியூஷன் எடுக்க கூடாது அப்படின்னு கண்டிஷன் போடுவாங்க. அதே மாதிரி தான் அந்த காலத்துல அரச குடும்பங்கள் பொதுவாவே அந்த கண்டிஷனை வைப்பாங்க. அவங்களுடைய ஃபேமிலிக்கு யார் குருவா வராங்களோ அவங்களுக்கு. ஏகலைவன் மனசு உடைஞ்சு போனான். ஆனாலும் அவனோட கனவை அவன் விடல. சிலையை குருவாக ஏற்ற சீடன் காட்டுக்குள்ள போனான். போய் துரோணரோட சிலைய உருவாக்கினான். அந்த சிலையவே தன்னோட குருவா நினைச்சு தினமும் வில் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சான். அவனுக்கு யாருமே கத்து கொடுக்கல. யாரும் அவனை பாராட்டவும் இல்ல, அவனை திட்டவும் இல்ல. அவனுடைய உழைப்ப யாருமே தடுக்கல. அவனே தவறும் செஞ்சான். அந்த தவற அவனே திருத்திக்கிட்டான். அது தவறுன்னு கண்டுபிடிச்சு. அது செல்ஃப் லேர்னிங்கா தான் இருந்தது. அவன் கடுமையா உழைச்சான். அவனோட அர்ப்பணிப்பு தான் அவனுடைய உண்மையான குரு. அர்ஜுனனை விட மேலான திறமை. ஒரு நாள் பாண்டவர்கள் காட்டுக்கு போய் பயிற்சி மேற்கொண்டு இருந்தாங்க. அப்போ அந்த பக்கமா ஒரு நாய் ஓடி போச்சு. அந்த நாயோடைய வாய் பார்த்தாக்கா அம்புகளால மூடப்பட்டிருந்தது. ஏன்னா அது கத்தி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தது. அதனால அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. யார் அப்படி பண்ணியிருப்பா? ஒரு நாயை துன்புறுத்தி இருப்பா அப்படின்னு அவங்க தேடி போகும்போது பார்த்தா அங்க ஏகலைவன் துரோணாச்சாரியாருடைய சிலைக்கு முன்னாடி நின்னு வில் பயிற்சி செஞ்சிட்டு இருந்தான். அவன் தான் அந்த நாயோட வாயை கட்டி போட்டிருக்காங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க. அர்ஜுனன் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சான். ஏன்னா துரோணர் அவனைதான் உலகத்தோட மிகச்சிறந்த வில்லாளி ஆக்குவேன் அப்படின்னு வாக்குறுதி அளிச்சிருந்தார். ஆனா அவனை மீறின ஒரு வில்லாளியாக ஏகலைவன் இருந்தான். குரு தர்மம் வர்சஸ் சமத்துவம். துரோணாச்சாரியார் கிட்ட போய் பாண்டவர்கள் நடந்ததை சொல்றாங்க. அவரும் காட்டுக்கு வந்து பாக்குறார். ஏகலைவனை பார்த்த உடனேயே அவர் உண்மையை புரிஞ்சுக்கிட்டார். அவன் தன்னைதான் குருவா மனசுல நினைச்சுக்கிட்டு கத்துக்கிட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சது. அந்த நேரத்துலதான் துரோணருக்கு ஒரு தர்ம சிக்கல் இருந்தது. ஒரு பக்கம் அர்ஜுனனுக்கு கொடுத்த வாக்குறுதி, இன்னொரு பக்கம் உண்மையான திறமை கொண்ட சீடன். ஆனா
அவர் எடுத்த முடிவு தான் வரலாற்றையே மாத்திச்சு. சரி, அவர் ஏன் அப்படி முடிவு எடுக்கணும்? அந்த பையனுக்கு எதிரா அவர் ஏன் யோசிச்சார்? அப்படிங்கறதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். குரு தட்சிணை. விரல் கேட்கப்பட்ட தருணம். துரோணாச்சாரியார் விசித்திரமான ஒரு தட்சணைய ஏகலைவன் கிட்ட கேட்க முடிவு பண்ணார். நான் உன் குரு தானே, அப்ப எனக்கு குரு தட்சணை கொடு அப்படின்னு கேட்டார். இது கேட்ட உடனே ஏகலைவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அவர் தன்னை சீடனை அங்கீகரிச்சிட்டாருன்னு அவன் மகிழ்ந்தான். அப்போ துரோணர் கிட்ட என்ன வேணும்னு கேளுங்க குருவே அப்படிங்கிறான். துரோணாச்சாரியார் ரொம்ப கூலா கேட்டார், உன் வலது கை கட்டவிரல கொடுத்துடு அப்படின்னு. ஒரு வில்லாளிக்கு அந்த வலது கை கட்டவிரல் தான் வாழ்க்கையே. ஏன்னா அந்த கட்டவிரலை உபயோகப்படுத்தி தானே அம்பை இழுத்து விட முடியும். அவர் கேட்டது அதைத்தான். பாண்டவர்களுக்கு அது அதிர்ச்சியா இருந்தது. அர்ஜுனனுக்கு அது பேரிடியா இருந்தது. என்னதான் அவன் திறமசாலியாவே இருந்தாலுமே கூட இத கேட்டது ரொம்ப தப்பு அப்படின்னு அவன் நினைச்சான். ஆனால் ஏகலைவன் அதை தப்பாவே நினைக்கல. குரு கேட்டுட்டார் அப்படின்னு ஒரு நொடி கூட யோசிக்காம தன்னோட கட்ட விரலை வெட்டி அவருக்கு அர்ப்பணிச்சான். இது அநீதியா அல்லது உயர்ந்த தர்மமா? இங்க இதுதான் மிகப்பெரிய கேள்வி. துரோணர் தப்பு செஞ்சாரா? ஒரு ஆங்கிள் ஒரு திறமையான வீரனோட வாழ்க்கை முடித்து வைக்கப்பட்டது. இன்னொரு ஆங்கிள் குரு தன்னோட வாக்குறுதியை காப்பாத்தினார். இந்த வீடியோவோட ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன் இல்லையா, அரச குடும்பங்களை சார்ந்தவர்கள் பொதுவாவே அவங்க குருவுக்கு கண்டிஷன் போடுவாங்கன்னு, தன்னோட குடும்பத்தை தவிர யாருக்கும் சொல்லித்தரக்கூடாது அப்படின்னு. ஏன்னா வெளியாட்கள் திறமசாலியா இருந்து அவங்க சிறந்த வில்லாளியாகவோ போர் வீரனாகவோ மாறினால் எதிரி நாடு கூட சேர்ந்துக்கிட்டு இவங்க அரசு மேல போர் தொடுக்க வாய்ப்பு இருக்கு, நாட்டை கைப்பற்றவும் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க. அப்படி இருக்கும்போது துரோணரால எப்படி ஏகலைவனுக்கு சொல்லித்தர முடியும்? மகாபாரதம் எப்பவுமே கருப்பு வெள்ளை கதையா இருந்ததில்ல. அது மனிதர்களோட சிக்கலான முடிவுகளோட கதை. ஏகலைவனின் உண்மையான மகத்துவம். ஏகலைவனுடைய திறமை அவனுடைய விரல்ல கிடையாது, மனசுல இருந்தது. விரலை எழுந்தப்புறமும் ஏகலைவன் குறைஞ்சு போயிடல. அந்த கட்ட விரலை யூஸ் பண்ணாமலேயே அம்பு எய்த முடியுங்கிறத இந்த உலகத்துக்கே ஒரு பாடமா கத்து கொடுத்தான். உண்மையான பக்தி எதிர்பார்ப்பில்லாதது. அவன் அந்த கட்ட விரலை அர்ப்பணிச்சது கூட ரொம்ப சந்தோஷத்தோட தான் செஞ்சான். உண்மையான மரியாதைங்கிறது தியாகத்துல தான் தெரியும். அவன் தோத்து போன ஒரு வீரன் கிடையாது, தர்மத்தோட வாழ்ந்த வீரன். யார் வென்றார்? அந்த நாள்ல யார் ஜெயிச்சது? அர்ஜுனனா, துரோணரா, இல்லைன்னா ஏகலைவனா? வரலாறு சொல்வது வில்லியல்ங்கிறது திறமையில கிடையாது, தியாகத்தில் உயர்ந்தவன் ஏகலைவன். அவனை என்னைக்குமே நம்ம மறக்கவே முடியாது. அதே சமயம் குரு துரோணாச்சாரியார் தன்னுடைய தர்மத்தை எங்கேயுமே மீறல. அரச குடும்பத்துக்கும் ரொம்ப விசுவாசமா இருந்தார். ஆனாலும் நிறைய பேர் இந்த ஆங்கிள் யோசிக்காததால இன்னைக்கு வரைக்கும் இந்த கேள்வி உயிரோட தான் இருக்குன்னு சொல்லலாம். விரல கேட்டது உலகத்துக்கே புரியாத ஒரு தர்ம சோதனையா தான் இன்னைக்கு வர இருந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. அனைவருக்கும் நன்றி.